ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு எக்கனாமிக் கான்செப்ட்ஸ் வந்து நிறைய பேருக்கு புரியாது. ஸோ எக்கனாமிக் கான்செப்ட்ஸில் உங்களுக்கு எந்தெந்த டாப்பிக்லாம் புரியலை அல்லது இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்களோ அந்த டாப்பிக்கை பற்றி டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து டெய்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ உங்களை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கமெண்ட்டில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமாக இந்த எஃப்ஆர்பிஎம் ஆக்ட்டு, இன்ஃப்ளேஷன், மானிட்டரி பாலிசி, ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன், பேஸ் எரோஷன், ப்ராஃபிட் ஷிஃப்டிங், எக்கனாமிக் சாங்ஷன்ஸ், இதை பற்றிலாம் வந்து என்னென்னா கேட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி சண்டே நியூஸ் அனாலிசிஸ் அப்லோட் பண்ண மாட்டோம் அப்படின்றதுனால இந்த பர்டிகுலர் டாபிக் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு தோணுச்சு. ஸோ அதனால் அப்லோட் பண்ணுறோம். இதுக்கடுத்து இன்னொருத்தர் கேட்டிருந்தார், எக்ஸ்டர்னல் செக்டார் ஆன் இந்தியன் எக்கனாமி அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தார். பட் அது ஒரு பெரிய சாப்டர், அது ஒரு புக்கு, ஓகேங்களா. புக்கில் இருக்கிற முக்கியமான சாப்டர் ஒரு 40-50 பேஜ் வரும். ஸோ அதெல்லாம் நான் பேசிக் கான்செப்டாக எடுத்து நடத்த முடியாது. அதில் இருக்கிறது ஏதாவது உங்களுக்கு புரியலை அப்படின்னா கேளுங்க பிரதர், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு இதில் அந்த பர்டிகுலர் என்னென்ன டாப்பிக்லாம் நான் இங்கே எடுத்துருக்கணும், அந்த டாபிக் எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணியிருப்போம். வித் அதில் மெயின்ஸ் கொஷின் வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா கீழே போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ரீட் பண்ணணுன்னா பண்ணிவிட்டு அந்த மெயின்ஸ் ஆன்சரை எழுதி பாருங்கள், ஓகேங்களா. அந்த ஆன்சர் ரைட்டிங் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஆன்சர் ரைட்டிங் பண்ண முடியுது, உங்களால் திங்க் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி யோசிங்க, ஓகேங்களா. ஸோ இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கீழே டெலகிராம் குரூப்பில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு வந்து என்னென்னா அந்த டெலகிராம் குரூப் லிங்க் ஒர்க் ஆகிறதில்ல. ஸோ அதனால் வந்து என்னென்னா என்னோடய ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்குறேன். ஸோ அதுக்கு வந்து டெலகிராமில் மெசேஜ் அனுப்புங்க, நான் உங்களை குரூப்பில் ஆட் பண்ணுறேன். அண்ட் இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது எக்கனாமிக் கான்செப்ட்ஸ் தேவைனாலும் நீங்கள் டெய்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட்டில் இருந்து எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு சப்ஜெக்டில் டவுட் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், குரூப்பில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். சரி, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ அவங்க வந்து ஒரு ஆர்டர், அவங்க வந்து ஒவ்வொரு இதாக கேட்டிருந்தாங்க. நான் வந்து ஒரு ஆர்டராக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆக்ட். ஸோ அது வந்து நம்மளுடைய பட்ஜெட் ரிலேட்டடாக வர்றது, நம்மளுடைய பாலிசிஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறது. ஸோ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மற்ற எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகலாம், ஓகேங்களா. ஏன்னா மற்ற எல்லாமே வந்து என்னென்னா அதோட ரிலேட் ஆனதாக தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் அப்படின்றத பார்க்கலாம். எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் அப்படின்றது பார்லிமெண்ட்டில் கிரியேட் பண்ணப்பட்ட ஆக்ட். 2003 கிரியேட் பண்ணுவாங்க வாஜ்பாய் கவர்மெண்ட். ஸோ இந்த பர்டிகுலர் ஆக்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரியில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நிறைய டேக்ஸ் போடுறோம், நிறையா அமௌண்ட்டு செலவு பண்ணுறோம், நிறையா டேக்ஸ் ரெவன்யூ வருது, அஸ் வெல் அஸ் டேக்ஸை செலவு பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, வர்ற ரெவன்யூவுக்கு ஏற்றாப்புல நம்ம செலவு பண்ணணும். அப்போ இதுதான் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அந்த பாலிசி அப்படின்னு சொல்லுவோம். பட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து சில நேரங்கள் நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறாங்க, அதாவது நிறைய செலவு பண்ணுறாங்க. இதனால் கவர்மெண்ட்டில் நிறைய வந்து என்ன ஆகுது அப்படின்னா டெஃபிசிட் கிரியேட் ஆகுது. அந்த டெஃபிசிட்லாம் வரக்கூடாது, ஓகேங்களா. ஸோ கவர்மெண்ட்டோட பாலிசி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் டார்கெட்டட் பாலிசியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த பர்டிகுலர் எஃப்ஆர்பிஎம் ஆக்டே கொஞ்சம் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஆக்ட், இந்த எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னா இந்த வருஷத்தில் எவ்வளோ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெஃபிசிட்டை மெயின்டைன் பண்ணணும். லைக் ஃபிஸ்கல் டெஃபிசிட் அண்ட் ரெவன்யூ டெஃபிசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெவன்யூ டெஃபிசிட்டை நம்மளுடைய டேக்ஸ் ரிலேட்டட் டெஃபிசிட், ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படின்னா ஓவரால் டெஃபிசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பர்டிகுலர் டெஃபிசிட்டில் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நம்ம எவ்வளோ கம்மி பண்ண போகிறோம், ஸோ எவ்வளோக்கு நாளைக்குள்ளே இதை கம்மி பண்ணி கொண்டு வந்துடணும் அப்படின்றத அந்த பர்டிகுலர் எஃப்ஆர்பிஎம் ஆக்டில் இருக்கிறது, ஓகேங்களா. ஸோ அப்போ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ஃபார்ம்டு கண்டிஷன்னு சொல்லலாம். அண்ட் டிரான்ஸ்பரண்ட் ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து ஏற்கனவே இந்த 2003 ஆக்டில் வந்து சம் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த பர்டிகுலர் டார்கெட்டை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் ஒவ்வொரு இயரும் அச்சீவ் பண்ணணும். அதை அச்சீவ் பண்ணுறதுக்காண்டி கவர்மெண்ட் ஒவ்வொரு வருஷமும் சம் பாலிசி மெஷர்ஸ் வந்து கொண்டு வரணும். அந்த பாலிசி மெஷர்ஸ் அது வந்து என்ன பண்ணுது, அந்த பர்டிகுலர் டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி பீப்புளே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இதை வந்து என்ன அனலைஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ நம்மளுடைய டெமோக்ரஸியில் இந்த மாதிரி இந்த எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆக்ட். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அண்ட் பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷனை அதிகப்படுத்துறதுக்கும் இது யூஸ் ஆகும். சரி, இதோட ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்.
அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்ஜெட் ஒவ்வொரு தடவையும் இந்த பட்ஜெட் ரிலீஸ் பண்ணும்போது நமக்கு எஃப்ஆர்பிஎம் அந்த இதுவும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த எஃப்ஆர்பிஎம் அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறதுல மொத்தம் உங்களுக்கு எஃப்ஆர்பிஎம்மில் உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ரோ எக்கனாமிக் ஃப்ரேம் ஒர்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஃப்ஆர்பிஎம்மில் இருக்கும். அதுக்கடுத்து மீடியம் டேர்ம் ஃபிஸ்கல் பாலிசி ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதுக்கடுத்து ஃபிஸ்கல் பாலிசி ஸ்ட்ராட்டஜி ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். சரி, அப்படின்னா என்ன மேக்ரோ எக்கனாமிக் ஃப்ரேம் ஒர்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ அசஸ்மெண்ட். ஓகேங்களா, இட் இஸ் ஏ அசஸ்மெண்ட்னா நம்மளுடைய க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அசஸ் பண்ணுறது. அது எப்படி அசஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற சில இப்போதைக்கு நம்ம கண்ட்ரியில் இருக்கிற சில ஃபிஸ்கல் பாலிசி அல்லது ஃபிஸ்கல் நிலைமைகளை பொறுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுடைய க்ரோத் ரேட் வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அசஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த பர்டிகுலர் அசஸ்மெண்ட்டில் உங்களுக்கு என்னென்ன இது பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிகார்டிங் ஜிடிபி க்ரோத் ரேட் வந்து எந்த மாதிரி இருக்கும், ஃபிஸ்கல் பேலன்சஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபிஸ்கல் பேலன்சஸ் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி இருக்கும், எக்ஸ்டர்னல் செக்டாரோட பேலன்ஸ் ஆஃப் த எக்கனாமி எப்படி இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து என்னன்னா அந்த பர்டிகுலர் மேக்ரோ எக்கனாமிக் ஃப்ரேம் ஒர்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே இருக்கும். நெக்ஸ்ட்டு மீடியம் டேர்ம் ஃபிஸ்கல் பாலிசி ஸ்டேட்மெண்ட். மீடியம் டேர்ம் ஃபிஸ்கல் பாலிசி ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது 3 இயர் ரோலிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 3 இயர் ரோலிங் டார்கெட், அதாவது 3 வருஷத்துக்கு ஒரு டார்கெட்டை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அதுதான் 3 இயர் ரோலிங் டார்கெட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பர்டிகுலர் டார்கெட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பர்டிகுலர் டெஃபிசிட் ஜிடிபியில் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றது. ஸோ ரெவன்யூ டெஃபிசிட் ஜிடிபியில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும், ஃபிஸ்கல் டெஃபிசிட் ஜிடிபியில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும், டேக்ஸ் ரெவன்யூ அஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி அண்ட் டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் லையபிலிட்டினா அந்த கடன் கொடுக்குறது. ஓகேங்களா, கடன் நம்ம ஏற்கனவே கடன் வாங்கியிருப்போம், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ரொவைட் பண்ணுவோம். பார்த்தீங்களா, இந்த கடன் வாங்கினது தான் லையபிலிட்டி. ஓகேங்களா, அது வந்து ஜிடிபியில் எவ்வளோ. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியம் டேர்ம் ஃபிஸ்கல் பாலிசி ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடியது. இதுக்கடுத்து ஃபிஸ்கல் பாலிசி ஸ்ட்ராட்டஜி ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று விடுவாங்க. அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட்டோடைய ஸ்ட்ராட்டஜிக் ப்ரியாரிட்டி. ஓகேங்களா, அதாவது ஸ்ட்ராட்டஜிக் ப்ரியாரிட்டினா அந்த எக்கனாமிக் லெவலில் எந்த பர்டிகுலர் ஏரியா வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், எந்த பர்டிகுலர் ஃபிஸ்கல் ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது. ஓகேங்களா, லைக் அதில் என்னெல்லாம் இருக்கும்னா டாக்ஸேஷன், எக்ஸ்பெண்டிச்சர், லெண்டிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டர் ப்ரைஸிங் அண்ட் பாரோவிங் அண்ட் கேரண்டிஸ். இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இது இருக்கும். ஓகேங்களா, சரி, இதில் வந்து சில டார்கெட்லாம் கொடுப்பாங்க அப்படின்றத சொல்லியிருந்தோம். அதாவது ரெவன்யூ டெஃபிசிட் இவ்வளோ இருக்கணும், ஃபிஸ்கல் டெஃபிசிட் இவ்வளோ இருக்கணும்னு சில டார்கெட்லாம் இருக்குது. அந்த டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2003 இது எனாக்ட் பண்ணப்பட்ட ஆக்ட். 2003 இது கொண்டு வந்த ஆக்ட். அப்போ கொண்டு வந்த ஆக்ட்ன்றதுனால அப்போ இருந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த வருஷத்துக்குள்ளே நம்ம ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா கம்மி பண்ணணும், ரெவன்யூ டெஃபிசிட்டை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த டேட் என்ன எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டெஃபிசிட்டுக்கு 31 மார்ச் 2009 நம்ம என்ன பண்ணணும் எலிமினேட் பண்ணிடணும். ரெவன்யூ டெஃபிசிட்டை 0% கொண்டு வரணும். சரி, அப்படி 0% கொண்டு வரணும் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 0.5% ஆஃப் ரெவன்யூ டெஃபிசிட்டை ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வரணும் அப்படின்றது தான். இது ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம 0 பண்ண முடியாது. எப்போவுமே வந்து என்னென்னா நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து அதிகமாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 3% அளவுக்கு கம்மி பண்ணிடணும். அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31 மார்ச் 2009 வந்து ரெவன்யூ டெஃபிசிட்டுக்கு, 2008 வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட்டுக்கு. ஓகேங்களா, இது வந்து ஆனுவல் ரிடக்ஷன் எவ்வளோ அப்படின்னா 0.3% வந்து ஆனுவல் ரிடக்ஷன் பண்ணணும். இதுக்கடுத்து நம்ம கண்ட்ரியோட டோட்டல் டெப்ட் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 9% ஆஃப் ஜிடிபிக்கு நம்ம ரெடியூஸ் பண்ணணும். இதில் ஆனுவலாக நம்ம ரெடியூஸ் பண்ணுற வேண்டிய இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1% ஆஃப் ஜிடிபி அப்படின்றது தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக வந்து 6% வச்சுருப்பாங்க, அதுக்கடுத்து வந்து மாற்றிடுவாங்க 9% மாற்றிடுவாங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்பிஐ. ஓகேங்களா, ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து சில நேரங்களில் ஆர்பிஐட்ட கடன் கேட்பாங்க. அப்போ ஆர்பிஐ என்ன பண்ணும் சில பாண்டு. ஓகேங்களா, பாண்டை இஷ்யூ பண்ணி கடன் வாங்கி அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கும். அப்போ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னென்னா கவர்மெண்ட் வந்து ஆர்பிஐட்ட இருந்து இந்த மாதிரி பாண்டை வாங்கக்கூடாது. ஓகேங்களா, அதுக்கு ஏன்னா பாண்டை வாங்குறதும் என்னென்னா கடன் தான், அந்த கடனை திருப்பி கொடுக்கணும். ஓகேங்களா, அதையும் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, சரி, இந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கே. அப்போ திடீர்னு வந்து நம்ம கண்ட்ரியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது இப்போ 2009 ஏதோ ஒரு பிரச்சனை வருது, இல்லை 2009 அப்புறம் நம்ம என்ன
பண்ணுறோம், டார்கெட்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா வருஷம் நமக்கு அமெண்ட்மெண்ட் பண்ணுற பவர் வந்து யாருக்கு இருக்குது, பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது. அதனால் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா இன்ன வரைக்கும் அமெண்ட்மெண்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த டேட்டு மாறிக்கிட்டே வந்துடுச்சு. ஓகேங்களா, இந்த டேட்டு மாறிக்கிட்டே வந்துருச்சு. ஸோ இன்ன வரைக்கும் மாறிக்கிட்டே இருக்குது. அது எப்படி மாறலாம், ஏன் மாற முடியும் அப்படின்னா அதில் எஃப்ஆர்பிஎம் ஆக்டில் எஸ்கேப் கிளாஸ்னு ஒன்று இருக்குது. எஸ்கேப் கிளாஸ் அப்படின்னா இந்த ஆனுவல் ஃபிஸ்கல் டெஃபிசிட் அண்ட் ரெவன்யூ டெஃபிசிட் டார்கெட்டில் நம்ம சில சேஞ்சஸை கொண்டு வரலாம். அது எப்போனா நம்மளுடைய நேஷனல் செக்யூரிட்டி அண்ட் வாரில் ஏதாவது வருது அப்படின்னா, நேஷனல் கலாமிட்டி வருது, கொலாப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர், ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம், அதே மாதிரி நம்மளுடைய அவுட்புட் க்ரோத் செக்டர் வந்து கம்மியாகிறது, இந்த மாதிரி விஷயத்துலலாம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்லிமெண்ட்டில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த எஃப்ஆர்பிஎம் ஆக்டில் ரிலாக்ஸேஷன் கொண்டு வந்துக்கலாம். இன்ன வரைக்கும் ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா, சரி, இப்போ ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறையா டைம் நடந்திருக்கு. அப்போது லாஸ்ட் இயர் நடந்திருக்கா அப்படின்னா எஸ், 2020-21லையும் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் நடந்திருக்கு. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் டேக்ஸை ரெடியூஸ் பண்ணுவாங்க. அது ஏன் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம் வந்து தேவைப்படுது. ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பர்டிகுலர் கார்ப்பரேட் டேக்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணணும். இதனால் நம்மளுடைய டார்கெட், டெஃபிசிட் டார்கெட் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.3லேருந்து நமக்கு 3.8% வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்பிஎம் ஆக்டை பற்றின விஷயங்கள். சரி, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கா, ஸ்டேட்டுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டால் எஸ், ஸ்டேட்டுக்கும் இருக்குது. 12th ஃபினான்ஸ் கமிஷன் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஸ்டேட்டுக்கும் கொண்டு வர சொல்லி அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டும் இந்த மாதிரியான ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்டை கொண்டு வந்திருப்பாங்க. எஃப்ஆர்பிஎம் ஆக்டில் அந்த பர்டிகுலர் இதை வந்து என்னென்னா உங்களுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இதுபடி என்னென்னா அவங்களுக்கும் வந்து சில டார்கெட் இருக்குது. ஸோ அந்த டார்கெட்டும் உங்களுக்கு இங்கே பேசியிருக்கும். ஓகேங்களா, ஆனுவல் பட்ஜெட் டெபிசிட் 3% ஸ்டேட் ஜிஎஸ்டி விட ஸ்டேட் ஜிடிபியை விட போகக்கூடாது அப்படின்றது தான். ஓகேங்களா, ஸோ இதில் ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் இருக்குது. எனாக்ட்மெண்ட் ஆஃப் ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் வாஸ் brought the Indian economy on the path of fiscal prudence. ஓகேங்களா, only in letter but not in the spirit. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. only in letter நம்ம ஆக்டில் கொண்டு வந்துட்டோம், எஃப்ஆர்பிஎம் ஆக்டில் கொண்டு வந்தாச்சு. என்னென்னா நம்மளுடைய ஃபிஸ்கல் பாலிசி இப்படி இருக்கணும், ஸோ இப்படி கொண்டு வந்தால் நம்மளுடைய இந்தியன் எக்கனாமி வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றத நம்ம டார்கெட் கொண்டு வந்துட்டோம். பட் இன்ன வரைக்கும் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கோமானா இல்லை. பட் நாட் இன் த ஸ்பிரிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பிரிட்னா ஒரிஜினலாக அந்த இது வந்திருக்கா அப்படின்னா இன்ன வரைக்கும் வரல. ஸோ அதை கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. கிரிட்டிக்கலி அனலைஸ் அப்படின்றது வந்திருக்கு வரல அப்படின்ற பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ எஃப்ஆர்பிஎம் ஆக்டில் இருக்க அந்த எஸ்கேப் கிளாஸை பற்றிலாம் நீங்கள் எழுத வேண்டியிருக்கும் இதில். ஓகேங்களா, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷனை பற்றி. ஓகேங்களா, அடுத்து படிக்க போகிறோம். இன்ஃப்ளேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் இட் இஸ் எ சுச்சுவேஷன். இந்த சுச்சுவேஷன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்செக்டு இன்க்ரீசஸ் இன் ஜென்ரல் ப்ரைஸ் லெவல் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், ஜென்ரல் ப்ரைஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ப்ரைஸோட, இப்போ வெங்காயத்தோட விலை கூடுது குறையுது அப்படின்னா அதுக்கு பேர் இன்ஃப்ளேஷன் சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம். தக்காளியோட விலை கூடுது குறையுது சொல்லவே மாட்டோம். சரி, வெங்காயம் தக்காளியோட விலை கூடுது குறையுது சொல்ல மாட்டோம். ஒரு பர்டிகுலராக ஒரு 10 ஒரு 20 30 அப்படி, அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டோட ரேட்ஸ்லாம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா தட் இஸ் கால்டு சென்ட்ரல் ப்ரைஸ் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து என்னென்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கிறதுக்கு பேர் தான் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்ஃப்ளேஷனில் 3 டைப் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இருக்குங்க. டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன், காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன், பில்ட் இன் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா நீங்கள் வந்து சும்மா இருக்காமல் உங்கள் கையில் காசு இருக்குன்னு வைங்களேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, போயிட்டு எல்லா பொருளையும் வாங்குவீங்க. அப்போ எல்லா பொருளையும் வாங்கும்போது பர்டிகுலராக கஸ்டமருடைய டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அப்படி டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு இந்த டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது கிரியேட் ஆகும். ஓகேங்களா, ஸோ மக்கள் கையில் அதிகமாக காசு இருந்தால் அந்த மாதிரி டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் கிரியேட் ஆகும். சரி, அப்போ மக்கள் கையில் எப்போல்லாம் அதிகமாக காசு போகும், அவங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆனால், ஓகேங்களா, சேலரி அல்லது எம்ப்ளாய்மெண்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆனால், கவர்மெண்ட் வந்து அதிகமாக வந்து எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணால், ஓகேங்களா, கவர்மெண்ட் வந்து அதிகமாக வந்து செலவு பண்ணாலும் அந்த இது போகும். கவர்மெண்ட் அதிகமாக எங்கேயாருந்து கடன் வாங்குறாங்கன்னாலும் அதுவும் மக்கள் கையில் வந்து அமௌண்ட்டாக போய் சேரும். அண்ட் மக்களுக்கு வந்து அதிகமாக பேங்க் மூலமாக கடன் கொடுக்குறாங்க அப்படின்னாலும் இந்த டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் வரும். சரி, காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா டிமாண்ட் புல் அப்படின்றது பீப்புள் கஸ்டமருடைய டிமாண்ட்னால. காஸ்ட் புஷ் அப்படின்றது என்னன்னா சப்ளை சைடில் ஏற்படுற சில பிரச்சனைகள்னால ஃபேக்டர் காஸ்ட்டே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்னா ஒரு பொருளை தயாரிக்கக்கூடிய பொருள், அந்த பொருளோட ரேட்டே வந்து என்ன ஆயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இதுதான் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் வர்றதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் ஏதாவது இஷ்யூ வருது, ரா மெட்டீரியல் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இஷ்யூ வருது, அல்லது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷனில் ஏதாவது கலாமிட்டி, நேச்சுரல் கலாமிட்டிஸ் வருது, இல்லாட்டி ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா உங்களுக்கு இந்த
பர்டிகுலர் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் வரும். சரி, பில்ட் இன் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு எம்ப்ளாயி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலரியை இன்க்ரீஸ் பண்ணி கேட்குறாரு. அப்போ இன்க்ரீஸ் பண்ணி கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்பெனிக்காரன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ அப்படி பர்டிகுலர் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது இப்போ ஒரு 100-150 கம்பெனிஸில் வந்து எம்ப்ளாயிஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, சேலரி இன்க்ரிமெண்ட் கேட்குறாங்க. அப்போ என்னன்னா அந்த இன்க்ரிமெண்ட்லாம் கொடுத்துட்டு இவங்க பர்டிகுலராக அந்த ப்ராடக்ட்டில் வந்து இன்க்ரீஸ் பண்ணான்னு வைங்களேன் ரேட்டை, அப்போவும் வந்து என்னன்னா ப்ராடக்ட்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆயிரும். இதுக்கு பேர் தான் பில்ட் இன் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இன்ஃப்ளேஷனை நம்ம எப்படிலாம் மெஷர் பண்ணுறோம்? மொத்தம் 2 வகையாக மெஷர் பண்ணலாம். ஒன்று ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸில் மெஷர் பண்ணலாம், இன்னொன்று கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸில் மென்ஷன் பண்ணலாம். சரி, வாட் இஸ் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ்? ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கைக்கு அந்த ப்ராடக்ட் வராது, கடைக்காரன் கைக்கும் போகாது. கடைக்காரனுக்கு முன்னாடி கம்பெனிக்கு பின்னாடி, ஓகேங்களா, கம்பெனி இருக்கும். கம்பெனி என்ன பண்ணுவான், தயாரித்து என்ன பண்ணுவான், ஒரு ஹோல்சேல் டீலர்கிட்ட கொடுப்பான். இந்த ஹோல்சேல் டீலர் என்ன பண்ணுவான்னா நிறையா கடைகளுக்கு பிரித்து கொடுப்பான். இந்த கடைக்காரெல்லாம் என்ன பண்ணுவான்னா கஸ்டமர்ஸ்க்கு கொடுப்பான். ஓகேங்களா? அப்போ இந்த பர்டிகுலர் பர்சன், ஓகேங்களா, இந்த சென்டராக இருக்கார் பார்த்தீங்களா, ஹோல்சேல் டீலரு, இவர்கிட்ட அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டோட ரேட் என்ன இருக்கோ, ஏன்னா இவன் வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து 100 ரூபாய்க்கு பண்ணுறான்னு வைங்களேன். 100 ரூபாய்க்கு பண்ணுறவன் என்ன பண்ணுவான், ஒரு 5 ரூபாய் லாபம் வச்சு யார்கிட்ட வைப்பான், ஹோல்சேல் டீலர்கிட்ட வைப்பான். அப்போ இவன் 105 ரூபா வந்து என்ன அந்த ப்ராடக்ட்டுக்கு இவன் கைக்கு வரும். இவன் என்ன பண்ணுவான், அந்த ப்ராடக்ட்டில் இன்னொரு 5 ரூபா வந்து இவனுக்கு லாபம் வேணும்ல, ஏன்னா இவன் வந்து எல்லாத்தையும் வாங்கி விற்கிறான்ல. அப்போ இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா இன்னொரு 5 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு இந்த பர்டிகுலர் கடைக்காரனுக்கு கொடுப்பான். 110 ரூபா கொடுப்பான். 110 ரூபா வாங்கின கடைக்காரன் சும்மா இருப்பானா? 110 ரூபாயில் வாங்கிட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா கஸ்டமருக்கு ஒரு 5 ரூபாய் எக்ஸஸ், ஏன்னா இவனுக்கு லாபம் வரணும்ல. இவன் என்ன பண்ணுவான், ஒரு 5 ரூபாய் எக்ஸஸாக வச்சு விற்பான். அப்போ கஸ்டமர்கிட்ட வரும்போது ஒரு 100 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வந்த ப்ராடக்ட்டு 115 ரூபாயா இன்க்ரீஸ் ஆயிரும். ஓகேங்களா? அப்போ இவன்கிட்ட போகும்போது இந்த 105 ரூபாயா இருக்குது பார்த்தீங்களா, இந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு பேர் தான் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதை யார் வந்து மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி தான் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டோட ரேட் என்ன அப்படின்றத மெஷர் பண்ணுறாங்க. சரி, இதை வச்சு தான் நம்மளுடைய கண்ட்ரியில் வந்து இன்ஃப்ளேஷனை வந்து டிசைட் பண்ணுறாங்களா அப்படின்னா இல்லை. ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை வச்சு இன்ஃப்ளேஷனை டிசைட் பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால் ஆனால் வந்து இந்த பர்டிகுலர் அமௌண்ட்டையும் வெளியிடுவாங்க. இந்த பர்டிகுலர் இதுலையும் வந்து என்னன்னா எவ்வளோ ப்ரைஸ் ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றதையும் வெளியிடுவாங்க. சரி, இதுக்கு அடுத்து கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், கன்சியூமர் அப்படின்றது இந்த பர்டிகுலர் கடைக்காரன்ட்டு நம்ம கைக்கு வருது பார்த்தீங்களா 115 ரூபாய், அந்த பர்டிகுலர் அமௌண்ட் தான் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். சரி, இதை யார் வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன். எதுக்கு கீழே இருப்பாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்ற மினிஸ்ட்ரி கீழே அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே இருக்கிற அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் இந்த பர்டிகுலர் இதை வெளியிடுவாங்க. ஓகேங்களா? இதை யூஸ் பண்ணி தான், ஓகேங்களா, இந்த ஏப்ரல்ல இருந்து இதை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய இன்ஃப்ளேஷனை மெஷர் பண்ணி விடுறாங்க. சரி, இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னா நம்ம கைக்கு வர்றது, ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னா கம்பெனிக்காரன்ட்டு வந்து ஹோல்சேல் டீலருக்கு போகிறது. இது ஃபர்ஸ்ட். இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டேஜஸ் முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ஃப்ளேஷனரி ட்ரெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்டை வச்சு போகும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு அப்படின்றத வச்சு ஒன்று போகும். ஒன்று வந்து ஃபுட்டு. ஏன்னா நம்ம அதிகமாக எந்த ப்ராடக்ட்டை வாங்குவோம், ஒரு சென்ட் வந்து நம்ம ஒரு பர்ஃப்யூம் அடிக்கிறோம் அப்படின்னா அந்த பர்ஃப்யூமை ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை வாங்குவோம். பட் தக்காளி வெங்காயம்லாம் 2 நாளைக்கு ஒரு தடவை, 1 நாளைக்கு ஒரு தடவை வாங்குவோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பொருட்களுக்கு அந்த வெயிட்டேஜ் அசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பொறுத்து தான் இந்த ரெண்டுலேயுமே வந்து அந்த வெயிட்டேஜஸ் வந்து சேஞ்சஸ் வரும். சரி, இதில் எது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ப்ரைஸ் சேஞ்சஸையும் கேப்சர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிஐனா கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் தான் எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணுது. ஏன்னா WPIயில் வந்து உங்களுக்கு சர்வீஸ் வராது. ஏன் சர்வீஸ் வராது அப்படின்னா இப்போ ஒரு மருத்துவம் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க, மருத்துவம் இஸ் சர்வீஸ். ஓகேங்களா? மருத்துவம் சர்வீஸாக யார்கிட்ட போகுது அப்படின்னா டேரெக்டாக டாக்டர்கிட்ட இருந்து அல்லது ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து டேரெக்டாக கன்சியூமர் யாருங்க பேஷண்ட்டுக்கு போயிடுது. இதில் இடையில ஹோல்சேல் டீலர் வரமாட்டார். ஓகேங்களா? அதனால தான் இந்த ஹோல்சேல் டீலர் அப்படின்றது, அதாவது ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸில் உங்களுக்கு சர்வீஸ் வராது. பட் சிபிஐயில் என்னன்னா கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸில் உங்களுக்கு சர்வீஸ் வரும். ஓகேங்களா? சரி, இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் ரிலேட்டடாக இன்னும் நிறைய இது இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இன்ஃப்ளேஷனுக்கு அடுத்து இன்னொன்று என்ன, டிஸ்இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போது இன்ஃப்ளேஷன் வந்து இப்படி ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? இன்ஃப்ளேஷன் இப்படி ஆகிட்டு இருக்கு. இன்ஃப்ளேஷன் ஆனதுலேருந்து, ஓகேங்களா, ரேட்லேருந்து உங்களுக்கு கம்மியாச்சு அப்படின்னா இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்இன்ஃப்ளேஷன். இது வந்து ஒரு பேஸ் ரேட். ஓகேங்களா? ஒரு பாருங்கள், ஒரு நிமிஷம். இது வந்து பேஸ் ரேட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு 100 ரூபாய், இந்த ப்ராடக்ட்டோட ரேட்டு 100 ரூபாய். இந்த 100 ரூபாயிலேருந்து ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது பார்த்தீங்களா 110 ரூபாய். இதுக்கு பேர் வந்து என்ன, இன்ஃப்ளேஷன். ஓகேங்களா? இந்த 110 ரூபாயிலேருந்து மறுபடியும் கீழே வந்து வருது பார்த்தீங்களா, மறுபடியும் 100 ரூபாய்க்கு அட்டைன் பண்ணுது பார்த்தீங்களா, இதுக்கு பேர்
இதுக்கு பேர் தான் டிஸ்இன்ஃப்ளேஷன். ஓகேங்களா? சரி, இந்த 100 ரூபா பேஸ் ப்ரைஸ்லேருந்து ரேட்டு கம்மியாகவே போய் 90 ரூபாய்க்கு வருது பார்த்தீங்களா? இந்த ரேட்டு கம்மியாகிட்டே போய் 90 ரூபாய்க்கு வருது பார்த்தீங்களா? இந்த பர்டிகுலர் 90 ரூபாய்க்கு வர்றதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீஃப்ளேஷன். டிஸ்இன்ஃப்ளேஷன், டீஃப்ளேஷன் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. 100 ரூபாயிலேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா இன்ஃப்ளேஷன். இந்த இன்ஃப்ளேஷன் ஆன ரேட்லேருந்து கம்மியாகிட்டே வந்துச்சுன்னா அது டிஸ்இன்ஃப்ளேஷன். இந்த ஒரிஜினல் ரேட்லேருந்து கம்மியாகிட்டே போச்சுன்னா அதுக்கு வந்து டீஃப்ளேஷன். அண்ட் ஒரிஜினல் ரேட்டுக்கு திரும்பி வந்துருச்சுன்னா அதுக்கு பேர் ரெஃப்ளேஷன். ஒரிஜினல் ரேட்டுக்கு திரும்பி வந்துருச்சுன்னா அதுக்கு பேர் ரெஃப்ளேஷன். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 4 டாப்பிக்கே வரிசையாக சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன். க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன் என்ன அர்த்தம்? இன்ஃப்ளேஷன், அதாவது பொருளோட ரேட் இன்க்ரீஸ் ஆகுது, பட் என்னென்னா கம்மியாக இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? தட் இஸ் கால்டு க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்ல கிட்டத்தட்ட ஒரு 3% அளவுக்கு தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத பொறுத்து. நெக்ஸ்ட்டு வாக்கிங் ஆர் ட்ராட்லிங் இன்ஃப்ளேஷன். இதுவும் அப்படி தான், ஓரளவுக்கு 3%லேருந்து 7% வரைக்கும் பொருட்களோட ரேட் இன்க்ரீஸ் ஆகிறது. அடுத்து கலோப்பிங் இன்ஃப்ளேஷன் அல்லது ரன்னிங் இன்ஃப்ளேஷன் அப்படிம்பாங்க. இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து 10% கீழே 7%க்கு மேலே. ஓகேங்களா? அப்படி இருந்தால் கலோப்பிங் இன்ஃப்ளேஷன். இன்னொன்று ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் இன்ஃப்ளேஷன், கிட்டத்தட்ட 100-150% கிட்ட போகும். இதுக்கு அடுத்து ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு கண்ட்ரியில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன், அதாவது பொருட்களோட ரேட்டு அதிகமாக இருக்குது, அதே நேரத்தில் அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதுக்கடுத்து இன்ஃப்ளேஷனரி கேப் அப்படின்னு சொல்லி இன்னும் ஒன்று இருக்குது. இன்ஃப்ளேஷனரி கேப் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அப்போ டிமாண்ட் அதிகமாக இருக்குன்னா என்னங்க அர்த்தம்? நம்ம நிறையா ப்ராடக்ட்டை வந்து செஞ்சு விற்கணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ நம்ம நிறையா ப்ராடக்ட்டை வந்து செய்யணும். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் லெவலும் ஃபுல்லாக இருக்குது, கரெக்டான சப்ளையும் இருக்குது, ஆனால் டிமாண்ட் மட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற போது நமக்கு இன்ஃப்ளேஷனரி கேப் அப்படின்றது சொல்லுவாங்க. இதே இது டிஃப்ளேஷனரி கேப் அப்படின்னா சப்ளை வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? சப்ளை அதிகமாக இருக்குது, பட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்டும் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டும் இருக்குது, கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா? புரிஞ்சுக்கோங்க. ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் லெவலில் டிமாண்ட் கம்மியாக இருக்குது, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் லெவலில் சப்ளை கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? இப்படி இருக்கும்போது இந்த கேப்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரெப்ரஸ்ட் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அக்ரிகேட் டிமாண்ட் அதிகமாக இருக்கும், அக்ரிகேட் சப்ளை வந்து கம்மியாக இருக்கும். இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ண விடாமல் தடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? டிமாண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னங்க, ஒரு ப்ராடக்ட்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகணும். பட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதே லெவலில் மெயின்டைன் பண்ணுவாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து அந்த ப்ராடக்டோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண விட மாட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ வெங்காயம் வந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, பட் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிற ப்ராடக்ட்டோட இதை வந்து என்ன பண்ணியிருக்கணும், ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். பட் கவர்மெண்ட் அந்த ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கவர்மெண்ட்டே கலைஞ்சு போயிடும், நம்ம மக்கள் வந்து எதிர்த்து போராட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டு அந்த விலையை ரைஸ் பண்ண விடாமல் தடுத்து வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அது த்ரூ எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குது, அந்த ஆக்ட் மூலமாக பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஓப்பன் இன்ஃப்ளேஷன். ஓப்பன் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து எந்தவித கண்ட்ரோல் மெஷரும் வைக்காமல் இன்ஃப்ளேஷன் ஆட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஓப்பன் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு 2 முக்கியமான ஒன்று இருக்குங்க. ஒன்று வந்து கோர் இன்ஃப்ளேஷன், ஒன்று ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கோர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, based on those items whose prices are non-volatile. non-volatile என்ன, அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃபுட்டு டெய்லி வந்து ஃபுட்டுனா என்ன அர்த்தங்க, நம்ம ஏதோ காய்கறி, தக்காளி, வெங்காயம் ஏதாவது ஒன்று வாங்குகிறோம். இதுக்கு அடுத்து எனர்ஜி ப்ராடக்ட்னு ஒன்று இருக்குது. இந்த எனர்ஜி ப்ராடக்ட்னா நீங்கள் பர்டிகுலராக வந்து உங்களுடைய இந்த பெட்ரோல், டீசல் இதெல்லாம் வந்து எனர்ஜி ப்ராடக்ட் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் 2 ப்ராடக்ட் என்னென்னா volatile ப்ராடக்ட்னா உங்களுக்கு டெய்லி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ரேட்டு. அப்போ இதை வச்சு ஒரு இன்ஃப்ளேஷனை எடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் இதை வச்சு ஒரு இன்ஃப்ளேஷன் எடுத்தாங்கன்னா அந்த இன்ஃப்ளேஷனில் சேஞ்சஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை ரெண்டையும் கட் பண்ணிவிட்டு மற்ற ப்ராடக்டை மட்டும் வச்சு இன்ஃப்ளேஷன் எடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் கோர் இன்ஃப்ளேஷன். ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லா இன்ஃப்ளேஷனும் இன்க்ளூடிங் இந்த ஃபுட் அண்ட் எனர்ஜியும் எடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சரல் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது டியூ டு ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம். ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம கண்ட்ரியில் ஏதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்ளமாக இருக்கும், நம்ம பாலிசிஸில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம்ஸ்லாம் வர்றதுக்கு பேர் இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சரல் இன்ஃப்ளேஷன். சரி, இதை தடுக்கிறதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா 2 வகையானதை கையாளுவாங்க. ஒன்று வந்து மானிட்டரி பாலிசி, இன்னொன்று ஃபிஸ்கல் பாலிசி. மானிட்டரி
பாலிசிலையும் கான்ட்ராக்ஷனரி பாலிசி அப்படின்னு ஒன்று இருக்குது. கான்ட்ராக்ஷனரி பாலிசினா என்ன அர்த்தம்? இப்போ இன்ஃப்ளேஷன் அதிகமாகிறதுக்கு காரணம் என்ன? ஒரு இதை சொன்னேன், டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் சொன்னேன். டிமாண்ட் புல் என்னங்க? உங்களுக்கு பீப்புள் கையில் அதிகமாக மணி இருக்கிறது காரணம்னு. அப்போ பீப்புள் கையில் அதிகமாக மணி எப்படி போகுது? அவங்க கையில் நம்ம வந்து நிறையா கடன் கொடுக்குறோம், அல்லது அவன் கடன் வாங்கின கடனுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக போட்டோம் அப்படின்னா அவனுக்கு வந்து கம்மியில் அதிகமாக இருக்குன்னு மணி இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதை நம்ம பிடிக்கிட்டா அவன் கையில் கம்மியாயிடுமா? அதுதான் கான்ட்ராக்ஷனரி பாலிசி அப்படிம்பாங்க. அவன் கையிலேருந்து அமௌண்ட்டை பிடுங்கிறது, அவனை வந்து கான்ட்ராக்ஷன் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஃபிஸ்கல் பாலிசிங்கிறது கவர்மெண்ட் கொண்டு வர பாலிசிஸ். ஓகேங்களா? சரி, இது ரிலேட்டடாக உங்களுக்கு மெயின்ஸ் கொஸ்டின். டூ யூ திங்க் இந்தியா நீட்ஸ் மோர் அக்யூரேட் இன்ஃப்ளேஷன் மெஷர்மெண்ட்? ஏங்க இந்தியாவுக்கு வந்து இன்ஃப்ளேஷன் மெஷர்மெண்ட் அக்யூரேட்டாக இருக்கணும்? அக்யூரேட்டாக இருக்கிறதுக்கு முக்கியமான ரீசன், இந்தியா இஸ் அ வாஸ்ட் கண்ட்ரி அண்ட் பீப்புள் ஆர் யூசிங் அ டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கல்ச்சுரல் ப்ராடக்ட்லேருந்து ஈவன் வெஸ்டர்ன் ப்ராடக்ட் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸையும் நம்ம அவைலபிள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அவைலபிள் பண்ணும்போது கண்டிப்பாக அதனுடைய ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அன்செக்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளேஷன் போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ கவர்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்யூரேட் இன்ஃப்ளேஷன் தேவை. ஸோ இதை பொறுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணணும். ஸோ வித் எக்ஸாம்பிளோட நீங்கள் ஆன்சர் எழுத வேண்டியிருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ஸோ மானிட்டரி பாலிசி மூலமாக என்ன பண்ணுவாங்க? இன்ஃப்ளேஷன் வந்து இது பண்ணுவாங்கன்னு பார்த்தோமா? சரி, இதில் சில விஷயங்கள் இருக்குங்க. இன்னும் என்ன படிக்கணும் அப்படின்னா இன்ஃப்ளேஷனால் என்ன கண்ட்ரியில் வரும் அப்படின்ற மாதிரி, அதாவது இன்ஃப்ளேஷனோட எஃபெக்ட் என்ன அப்படின்றது படிக்கணும். இன்ஃப்ளேஷனோட எஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுங்க. இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா ஒன்று, நார்மலான சமயத்தில் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னா நமக்கு எக்கனாமிக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிஸ்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நிறையா பேர் வந்து என்னென்னா நம்ம கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமாக ப்ராடக்ட்டை நிறையா கொண்டு வருவாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக கிடைக்கும். எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சில பாசிட்டிவ் விஷயங்கள்லாம் நடக்கும். பட் நெகட்டிவ் விஷயங்கள் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீப்புளுக்கு வந்து அதிகமாக காசை பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ பீப்புள் கையில் மணி அதிகமாக வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதாகும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணியோட வேல்யூ வந்து ரெடியூஸ் ஆகிடும். மணியோட வேல்யூ அப்படின்றது எப்படி மணியோட வேல்யூ ரெடியூஸ் ஆகும் அப்படின்னா, முன்ன நம்ம ஒரு 10 ரூபா கொண்டு போனீங்கன்னு வைங்களேன், உங்களை சரி 10 ரூபா வேண்டாம், முன்ன வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹1 நம்ம கிட்டத்தட்ட எத்தனை மிட்டாய் வாங்கியிருப்போம் அப்படின்னா 10 மிட்டாய் வாங்கியிருப்போம். ஓகேங்களா? நீங்கள் சின்ன பிள்ளையில வந்து ₹1 10 மிட்டாய் வாங்கியிருப்பீங்க. இப்போ அதே ₹1 10 மிட்டாய் வாங்க முடியுதா? அப்போ இருந்த அந்த ₹1 வேல்யூ, இப்போ அந்த ₹1 வேல்யூ ரெண்டுக்கு டிஃப்ரென்சஸ் இருக்கா? ஓகேங்களா? அதுதான் மணி வேல்யூ. மணி வேல்யூ என்ன ஆகிடும்னா இன்ஃப்ளேஷனில் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிடும். அப்போது இன்ஃப்ளேஷனில் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா அதிகமான மணியை ப்ரொவைட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதனால் நமக்கு இம்போர்ட் வந்து சில நேரங்களில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஸ் பர் ஃபிஸ்கல் பாலிசியில் இம்போர்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணணும். அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு வந்து இம்போர்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஏன்னா மேக்ஸிமம் வந்து இம்போர்ட்டை ரெடியூஸ் பண்ணலான்னு வைங்களேன், நம்ம அதிகமான அமௌண்ட்டை கொடுத்து நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும்? ப்ராடக்ட்டை இம்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதே நேரத்தில் நம்ம கண்ட்ரிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு எக்ஸ்போர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ப்ராடக்ட் வந்து இப்போ மணியோட வேல்யூ கம்மியாகிடுச்சா, அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முன்ன ₹1 கொடுத்து அவன் 10 மிட்டாய் வந்து மணியோட வேல்யூ வந்து கம்மியாயிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹1 கொடுத்து ஒரு மிட்டாய் வந்து வெளிநாட்டுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இப்போ மணியோட வேல்யூ கம்மியாயிடுச்சா, அப்போ அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ₹1 கொடுத்து 10 மிட்டாய் வாங்குவான் நம்மகிட்ட. அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து அவனுக்கு சீப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் நமக்கு எக்ஸ்போர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இன்னும் நிறையா இருக்குது. அதெல்லாம் போய் படிங்க, இன்னும் நீங்களாக போய் கொஞ்சம் செக் பண்ணுங்கள். இது வந்து உங்களுடைய பேசிக் கான்செப்ட்ஸ். நெக்ஸ்ட்டு RBI உடைய மானிட்டரி பாலிசி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எதன் மூலமாக இந்த பவர் வந்து RBIக்கு போகுது அப்படின்னா RBI ஆக்ட் ஆஃப் 1934 கீழே தான் இந்த பர்டிகுலர் RBI மானிட்டரி பாலிசியை இது பண்ணுறாங்க. சரி, மானிட்டரி பாலிசியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மணியோட சப்ளையை இன்க்ரீஸ் பண்ணுறது, ரெடியூஸ் பண்ணுறது, இந்த பர்டிகுலர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பேர் தான் மானிட்டரி பாலிசி. ஏன்னா மானிட்டரினா மணின்ற வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். சரி, இந்த மானிட்டரி பாலிசியை வருஷத்தில் எத்தனை தடவை ரிவ்யூ பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மானிட்டரி பாலிசியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரிவ்யூ தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இதை எதன் மூலமாலாம் இந்த மானிட்டரி பாலிசியை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன், பேங்க் கிரெடிட் ரேட்டு, CRR, SLR, ரிசர்வ் சிஸ்டம், கிரெடிட் கண்ட்ரோல் பாலிசி, மாரல் ப்ரொசுவேஷன், இதெல்லாம் பற்றி உங்களுக்கு கீழே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன். ஸோ அப்போ பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க உங்களுக்கு பர்டிகுலராக வந்து இது. ஸோ இதில் வந்து என்னென்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணுறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் மணி சப்ளையை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது இன்ஃப்ளேஷன் வந்து சில நேரங்களில் ரொம்ப கம்மியாக போகும். அதுவும் நம்ம கண்ட்ரிக்கு மோசமான நிலைமை தான். அப்போ இன்ஃப்ளேஷன் ரொம்ப கம்மியாகும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம கண்ட்ரியில் மணி சப்ளையை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்படி மணி சப்ளையை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பேர் எக்ஸ்பான்ஷனரி பாலிசி. இது சில நேரத்தில் நமக்கு இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாகும். அப்போ மணி சப்ளையை வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் கான்ட்ராடிக்டரி
கான்ட்ராக்ஷனரி மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மானிட்டரி பாலிசியில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் ஃப்ரேம்வொர்க். ஃப்ளெக்சிபிள் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா மானிட்டரி பாலிசி கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்கும். அந்த பாலிசி கமிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மானிட்டரி பாலிசி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் த்ரூ தட் மானிட்டரி பாலிசி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நான் என்ன சொன்னேன் சிஆர்ஆர் எஸ்எல்ஆர்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் மானிட்டரி பாலிசி இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுவோம். ஸோ அந்த பாலிசி இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மானிட்டரி அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா மணி சப்ளை வந்து என்ன கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஓகேங்களா. சரி, இதில் ஃப்ளெக்சிபிள் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் ஃப்ரேம்வொர்க்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இது வந்துன்னா 2016 அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறமா இதை கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது பர்டிகுலராக நம்ம கண்ட்ரியில் எவ்வளோ இன்ஃப்ளேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய இன்ஃப்ளேஷனுடைய அந்த ஸ்டாண்டர்ட் லெவல் அப்படின்னா 4லேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா +or-4ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் லெவல் எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னா ப்ளஸ் சைடில் 6 வரைக்கும் போகலாம், நெகட்டிவ் சைடில் 2 வரைக்கும் போகலாம். இதுக்கு கீழே போச்சுன்னா மோசமான நிலைமை, இதுக்கு மேலே போச்சுனாலும் மோசமான நிலைமை நம்ம எக்கனாமி நிலைமை. ஸோ அப்போ இதுக்கு கீழே போகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பான்ஷனரி பாலிசி எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ எக்ஸ்பான்ஷனரி பாலிசியில் மணி பீப்புள் கையில் அதிகமாக போகும். அப்போ பீப்புள் நிறையா ப்ராடக்ட்டை வாங்குவாங்க, டிமாண்ட் வந்து இதாகும். ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்கு மேலே போகும்போது ஓகேங்களா இதுக்கு மேலே போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கான்ட்ராக்ஷனரி பாலிசி கொண்டு வருவாங்க. அப்போ மணி சப்ளை ரெடியூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஃப்ளேஷனை அந்த மேக்ஸ் அந்த லெவலுக்கு கொண்டு வர ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் மானிட்டரி பாலிசி கமிட்டி ஒன்று இருக்குது. ஸோ இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படின்றது இப்போ லேட்டஸ்ட்டாக கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்த விஷயம்தான். ஸோ இந்த இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 4 டைம் ஒரு வருஷத்தில் 4 டைம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட் பண்ணணும். ஸோ மீட் பண்ணும்போது இதோட மெம்பர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மெம்பர்ஸ் இருப்பாங்க. 2 மெம்பர்னா 2 டிஃப்ரெண்ட் டொமைன்லேருந்து மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஒன்று வந்து ஆர்பிஐ, இன்னொன்று கவர்மெண்ட்டு. ஸோ ஆர்பிஐலேருந்து 2 பேர், கவர்மெண்ட்லேருந்து 3 பேர், அண்ட் இதுக்கு ஹெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோட கவர்னர். ஓகேங்களா. ஸோ இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஓட்டிங். இந்த 5 பேரும் எடுக்கிற இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஓட்டு கிடைக்கணும். மேக்ஸிமம் ஓட்டு கிடைக்கிற அந்த பர்டிகுலர் பாலிசி ரேட் ஓகேங்களா வேல்யூஸை வந்து என்ன அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இவங்க 2 பேர்த்துக்கு டை வருதுன்னா என்ன அர்த்தம், 2 பேரும் ஈக்குவலாக வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா ஒருத்தர் வந்து இப்போ வேலைக்கு வரல, ஒருத்தர் வந்து அந்த மீட்டிங்க்கு வரல, இப்போ 4 பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ அந்த மீட்டிங்கில் வந்து ஒரு டை வருதுன்னு வந்தீங்கன்னா ஆர்பிஐ கவர்னர் வந்து அவர் ஓட்டு போடுவார். ஓகேங்களா. ஸோ அதுதான். ஸோ இந்த பர்டிகுலர் மானிட்டரி பாலிசி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் மானிட்டரி பாலிசி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பற்றி பேசுவோம் அப்படின்னு. ஸோ இதான் ரொம்ப முக்கியம். மானிட்டரி பாலிசி கமிட்டியை பற்றி பேசாச்சு, இதை பற்றி பேசியாச்சு. மானிட்டரி பாலிசி இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி பேசணும். மானிட்டரி பாலிசி ப்ராசஸ் வந்து இதுதான். அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவர்னர் வந்து மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணி அந்த ப்ராசஸ் வந்து இது போயிட்டுருக்கும். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு மானிட்டரி பாலிசி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட். ரெப்போ ரேட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவர் நைட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பேங்க் வந்து ஆர்பிஐட்ட கடன் வாங்கியிருப்பாங்க. அதுக்கு செலுத்துகிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு பேர் தான் ரெப்போ ரேட். ஓகேங்களா. அதுக்கு செலுத்துகிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு பேர் ரெப்போ ரேட். ஒரு எக்ஸாம்பிள் இதில் மணி சப்ளை எப்படி ஆகும் அப்படின்றத ஒரே ஒரு விஷயத்தில் சொல்லிடுறேன். அதை நீங்கள் எல்லாத்துக்கும் ரிலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு பேங்க் கையில் அதிகமாக மணி கொடுக்குறாங்க அப்படின்னு வைங்களேன். பேங்க் கையில் அதிகமாக மணி கொடுக்குறாங்கன்னா பேங்க் என்ன பண்ணுவான், கஸ்டமருக்கு அதிகமாக வந்து என்ன பண்ணுவான், கடன் கொடுப்பானா. அப்படி அதிகமாக கடன் கொடுக்கும். பேங்க் கையில் அதிகமான மணி இருக்குது. அதிகமான மணியை வச்சுட்டு அவன் ஒன்றும் வெட்டியாக கிளிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த மணியை என்னென்னா கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இங்கே இருக்கிற பீப்புளுக்கு வந்து கடன் கொடுப்பானா. ஸோ இப்படி கடன் கொடுக்கும்போது பீப்புளோட கையில் என்ன ஆகும் அப்படின்னா அதிகமான மணி புழக்கம் போகும். அப்படி அதிகமான மணி புழக்கம் போகும்போது இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகுமா. சரி, இப்போ பேங்க் கையில் இருக்கிற அமௌண்ட்டை கம்மி பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவான் ஆர்பிஐ என்ன பண்ணுவான்னா பேங்க்கிட்ட இருந்து ஆர்பிஐக்கு போக வேண்டிய இன்ட்ரெஸ்ட் ரேட், ஏதாவது ஒரு கடன் வாங்கியிருப்பான், அந்த கடனுக்கு செலுத்த வேண்டிய இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது பார்த்தீங்களா, அதை இன்க்ரீஸ் பண்ணுவான். அப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேங்க்கில் இருந்து ஆர்பிஐக்கு எல்லா அமௌண்ட்டும் போக ஆரம்பிச்சிடும். அப்போ பேங்க் கையில் அமௌண்ட் கம்மியாயிடும். பேங்க் கையில் அமௌண்ட் கம்மியாயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு கம்மியான பீப்புளுக்கு தான் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் கடன் கொடுப்பான். ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ ஆர்பிஐ வந்து இதை அப்படியே ரிவர்ஸும் பண்ணலாம். ஓகேங்களா, ஆர்பிஐ என்ன பண்ணலாம், ரிவர்ஸும் பண்ணலாம். இப்போ பேங்க் கையில் கம்மியாக மணி இருக்குது, பீப்புள் கையில் கம்மியாக தான் மணி கொடுக்குறான். இப்போ நமக்கு இன்ஃப்ளேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேங்க் கையில் அதிகமாக மணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி பேங்க்கு ஆர்பிஐக்கு கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ரெடியூஸ் பண்ணுவோம். அப்படி ரெடியூஸ் பண்ணிட்டா பேங்க் கையில் அதிகமான மணி போயிடும். அதிகமான மணி போயிடுச்சுன்னா இவங்களுக்கு அதிகமாக வந்து கடன் கொடுப்பான் கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில். இதுதான் உங்களுக்கு பேசிக் இது. அப்போ ரெப்போ ரேட்னா என்னென்னு புரிஞ்சுக்கோங்க. ரெப்போ ரேட் அப்படின்றது ஓவர் நைட் ரேட்டு. இந்த ஓவர் நைட் ரேட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓவர் நைட் பேங்க் வந்து ஆர்பிஐட்ட வாங்குற கடனுக்கு செலுத்த வேண்டிய ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட். ஓகேங்களா.
அதை இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இன்ஃப்ளேஷன் கம்மியாகும். அதை டிக்ரீஸ் பண்ணால் ரெப்போ ரேட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணால் உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். எப்படின்னு ஃபஸ்ட்டு இதை வச்சு புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்றது ஆர்பிஐ வந்து சில நேரங்களில் பேங்கிட்ட கடன் வாங்கியிருக்கும், அதுக்கு வந்து செலுத்துகிற கடன், இதுதான் வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி. அதாவது இதுவும் அதே மாதிரி தான், அதாவது ரெப்போ ரேட் மாதிரி தாங்க. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டுமே, அதாவது லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டியில் ரெண்டு இருக்குங்க. ஒன்று வந்து ரெப்போ, இன்னொன்று டேர்ம் ரெப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டியில் ஒன்று வந்து ரெப்போ ரேட்டு, இன்னொன்று டேர்ம் ரெப்போ ரேட். ஸோ ரெப்போ ரேட்டை பற்றி பார்த்தாச்சு. ரெப்போ ரேட் அப்படின்றது ஓவர் நைட்டில் பண்ணுற விஷயம். டேர்ம் ரெப்போ ரேட் அப்படின்றது ஒன் டே, அதாவது ரெப்போ ரேட் அப்படின்றது ஒரு நாள் நைட்டு அப்படின்றது. டேர்ம் ரெப்போ ரேட் அப்படின்றது ஒரு நாள் நைட்டுக்கும் அதிகமான, ஓகேங்களா, ஒரு நாள் நைட்டுக்கும் அதிகமான நாட்கள் வாங்குற கடனுக்கு பேர் டேர்ம் ரெப்போ ரேட். புரியுதா? ஸோ ரெப்போ ரேட் அப்படின்றது ஓவர் நைட்டில் வாங்குறது. ஓவர் நைட்னா ஒன் டே ப்ராசஸ்க்காண்டி வாங்குறது. இதே டேர்ம் ரெப்போ ரேட்னா ஒரு 2 days 3 days அந்த மாதிரி ப்ராசஸ்க்காண்டி வாங்குறது. ஸோ தட் இஸ் கால்ட் லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட்டுக்கு என்னென்னா ஒரு பர்டிகுலர் இது இருக்குது, அதாவது இவ்வளோ அமௌண்ட்டு தான் வந்து என்னென்னா நீங்கள் வந்து ஓவர் நைட்டில் வந்து கடன் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரியான ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. அப்போ ஓவர் நைட்டில் திடீர்னு அவனுக்கு நிறையா மணி தேவைப்படுது அப்படின்னா, அப்போ ஏற்கனவே ரெகுலேஷனுக்குள்ளே இவ்வளோ அமௌண்ட்டு தான் வாங்கணும்னு இருக்குது, அப்போ அதை விட அதிகமான மணி தேவைப்படுது அப்படின்னா அப்போவும் ஆர்பிஐ கொடுக்கும். பட் என்னென்னா பீனல் இன்ட்ரெஸ்ட் ரேட்னா எவ்வளோ அமௌண்ட் உனக்கு எக்ஸஸாக தேவைப்படுதோ அந்த எக்ஸஸான அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் போடுவாங்க. ஓகேங்களா. அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டை கொடுப்பாங்க. வித் ஏதாவது வந்து ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுட்டு, எஸ்எல்ஆரை வந்து வாங்கி வச்சுட்டு பண்ணுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் காரிடார் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா MSF ரேட். MSFனா மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட். அண்ட் ரிவர்ஸ் ரெப்போ அப்படின்றது பேங்க் வந்து ஆர்பிஐக்கு கொடுத்துருக்க கடனுக்கு, ஓகேங்களா, ஆர்பிஐக்கு கொடுத்துருக்க கடனுக்கு ஆர்பிஐ கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டுக்கு பேர் ரிவர்ஸ் ரெப்போ. ஓகேங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் இது வந்து டெய்லி மூவ்மெண்ட் ஆஃப் வெயிட்டேஜ் ஆவரேஜ். ஓகேங்களா. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா MSFக்கும் இந்த ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுக்கும் இடையில் உள்ள வெயிட்டேஜ் ஆவரேஜை வந்து சொல்கிறதுக்கு பேர் காரிடார். நெக்ஸ்ட் பேங்க் ரேட் அப்படின்றது ஒரு லாங் டேர்ம். ஓகேங்களா. லாங் டேர்மில் கவர்மெண்ட் வந்து பேங்க் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு லாங் டேர்மில் கடன் வாங்குறாங்க அப்படின்னா அது வந்து பேங்க் ரேட்டுக்குள்ளே சேர்ந்துடும். ஸோ இது வந்து என்னென்னா அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் இவங்க வாங்குவாங்க. நெக்ஸ்ட்டு கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க்கு இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா. இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா திடீர்னு வந்து என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திவால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த திவால் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இப்போ நிறைய கடன் கொடுக்குறாங்க. அந்த நிறைய கடன் கொடுக்குறத நம்ம திருப்பி கொடுத்தா சந்தோஷம். ஆனால் நிறைய பேர் திருப்பி கொடுப்பானா, அந்த மல்லையா மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்கானுங்க. அப்போ திருப்பி கொடுக்க மாட்டான். அப்போ திருப்பி கொடுக்கலாட்டாலும் அந்த பேங்க் ரன் ஆகணும். அப்படி அந்த பேங்க் ரன் ஆகிறதுக்காண்டி என்ன பண்ணுவாங்கன்னா எவ்வளோ கடன் இங்கே கொடுக்குறானோ அதுக்கு ஏற்றாப்புல அமௌண்ட்டாக ஆர்பிஐயில் ருப்பியாக ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ருப்பி அமௌண்ட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. அப்போது இதை இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா பேங்க்கு கையில் இருக்கிற அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே போகும். ஸோ அப்போ ரெடியூஸ் ஆகிட்டே போகும்போது கம்மியான அமௌண்ட்டை தான் வந்து என்ன பண்ண முடியும், கடன் கொடுக்க முடியும். இது எஸ்எல்ஆர் அப்படின்றது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு நெட் டிமாண்ட் டைம் லையபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதையும் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணால் இது பெருசாக போய்கிட்டு இருக்கும். ஓகேங்களா. அது என்னென்னு போய் படிங்க, இல்லாட்டி குரூப்பில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் எஸ்எல்ஆர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் திவால் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி பேங்க்லேயே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சம் அமௌண்ட்டை ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அது அமௌண்ட்டாக இருக்கலாம், அல்லது கோல்டாக இருக்கலாம், அல்லது கவர்மெண்ட் பாண்டாக இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதன் மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இதுக்கு பேர் எஸ்எல்ஆர். ஸோ ஒருத்தர் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் கேட்டிருந்தாரு. ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் அப்படின்றது அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து மணி வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது, மணியோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது டிக்ரீஸ் ஆகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் த்ரூ ஆர்பிஐ மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாண்டை இஷ்யூ பண்ண பாண்டை திருப்பி வாங்குறது. எப்படின்னா பாருங்கள், இப்போ பாண்டை இஷ்யூ பண்ணுறாங்கன்னு வைங்களேன், கவர்மெண்ட் வந்து ஆர்பிஐ இது கவர்மெண்ட்டு த்ரூ ஆர்பிஐ மூலமாக பாண்டை இஷ்யூ பண்ணுறாங்க, பாண்டை கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், பீப்புள் கையிலேருந்து அமௌண்ட்டை வாங்கிட்டு பாண்டை கொடுப்பாங்க. ஓகேங்களா. பீப்புள் கையிலேருந்து அமௌண்ட்டை வாங்கிட்டு பாண்டை கொடுப்பாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பீப்புள் கையில் அமௌண்ட்டு கம்மியாகிடும். இது பீப்புள் கையில் அமௌண்ட் கம்மியாக இருக்குது, அப்போ நம்ம வந்து நிறைய அமௌண்ட்டை கொடுக்கணும், பீப்புள் கையில் அமௌண்ட்டை கொடுத்து வச்சா தான் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும், டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்க்க என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே கொடுத்த பாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாண்டை திருப்பி வாங்கிட்டு ஆர்பிஐ வந்து மணியை கொடுத்துருவாங்க கையில். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு பீப்புள் கையில் மணி அதிகமாக போயிடும். ஓகேங்களா. மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன் ஸ்கீம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து ஷார்ட் டேட்டடில் ஒரு கம்மியான டேட்டுக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரெஷரி பில்ஸை நிறையா கொடுப்பாங்க. ஸோ அதுதான் மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி விச் இஸ் பேஸ்ட் ஆன் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் நீட்ஸ் ரிஃபார்ம். ஓகேங்களா, இதை பற்றி நீங்கள் யோசித்து ஆன்சர் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு பேஸ் எரோஷன் ப்ராஃபிட் ஷிஃப்டிங். பேஸ் எரோஷன் ப்ராஃபிட் ஷிஃப்டிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ இந்தியா ஓகேங்களா, இந்தியாவில் ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி இருக்குது ஓகேங்களா. அந்த மல்டிநேஷ்னல் கம்பெனியோட ஜூரிஸ்டிக்ஷன் வந்து நிறைய இடத்துல இருக்கும் ஓகேங்களா. நிறைய இடத்துல ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கும், நிறைய கண்ட்ரீஸில் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரிக்கும் எந்த கண்ட்ரிக்கும், அதாவது நம்ம கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் ஒன்று இருக்குது ஓகேங்களா. டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம எந்த கண்ட்ரியோட ஜாயின் பண்ணியிருக்கோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வாட் இஸ் டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்னா, இப்போ இந்தியாவும் மொரிஷியஸும் டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு எம்என்சி கம்பெனி ஓகேங்களா, மல்டிநேஷனல் கம்பெனி இந்தியாவில் இருக்குது மொரிஷியஸில் இருக்குது அப்படின்னா, அது இந்தியாவில் வந்து அந்த பர்டிகுலர் ஏன்னா அவன் ப்ராடக்ட்டை வந்து இந்தியாவில் தயாரிக்கிறாங்க. இந்தியாவில் தயாரிக்கும் போது இந்தியாவில் வருமானம் வருது. அப்போ இங்கே வந்து என்ன பண்ணுவான், அந்த வருமானத்துக்கு வரி செலுத்துவானா. இந்த வருமானத்தை அவன் சொந்த ஊருக்கு கொண்டு போகணும் ஓகேங்களா. அப்போ சொந்த ஊருக்கும் போயிட்டு வருமானத்துக்கு வரி செலுத்துவான். அப்போ என்ன ஆகுது, ஒரு வருமானம் தான், அப்போ 2 இடத்துல வரி செலுத்த வேண்டியிருக்கு. இதை தடுக்கிறதுக்காண்டி தான் டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் வந்து வரும். அப்போ டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம கண்ட்ரியும் மொரிஷியஸும் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கண்ட்ரியில் வந்து டேக்ஸ் பே பண்ணிக்கலாம். அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு மொரிஷியஸில் டேக்ஸ் ரொம்ப கம்மி, அல்லது அதை டேக்ஸ் ஹெவன்னே சொல்லுவோம், அல்லது டேக்ஸ் கிடையாதுன்னு கூட சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி கண்ட்ரிலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கண்ட்ரிக்கு என்ன வந்துன்னா அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வரும். இப்போ மொரிஷியஸ் தான் நம்ம கண்ட்ரிக்கு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறான், மொரிஷியஸும் இங்கே போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கும் அவனுக்கும் டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் இருக்குது. அதே மாதிரி மொரிஷியஸில் டேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஓகேங்களா. அதனால் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நிறையா கம்பெனிஸ் அங்கே மொரிஷியஸில் போய் 10க்கு 10 ரூம் வாங்கிட்டு அங்கே வந்து ஹெட் குவார்ட்டர்ஸை வச்சுட்டு இங்கே வந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸோ இந்த மாதிரி பேஸ் எரோஷன் ப்ராஃபிட் ஷிஃப்டிங் இதுதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ப்ராஃபிட் என்ன பண்ணுறது, ஒரு டேக்ஸ் கம்மியாக இருக்கிற கண்ட்ரிக்கு ஷிஃப்ட் பண்ணுறது. பேஸ்லனா அந்த எந்த கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த கண்ட்ரியில் டேக்ஸ் பே பண்ணாமல் இருக்குது. ஸோ இதை தடுக்கிறதுக்காண்டி என்ன பண்ணுவாங்கன்னா, OECD G20 கண்ட்ரீஸ்லாம் 2013 வந்து ஒரு இதை வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஃப்ரேம் ஒர்க்கை ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிலேட்ரல் கன்வென்ஷன் டு இம்ப்ளிமெண்ட் டேக்ஸ் ட்ரீட்டி ரிலேட்டட் மெஷர்ஸ் பேஸ் எரோஷன் ஆன் ப்ராஃபிட் ஷிஃப்டிங் ஓகேங்களா. அதை தடுக்கிறதுக்காண்டி என்ன பண்ணுவாங்கன்னா, பேஸ் எரோஷன் ப்ராஃபிட் ஷிஃப்டிங்கை தடுக்கிறதுக்காண்டி மல்டிலேட்ரல் கன்வென்ஷன் டு இம்ப்ளிமெண்ட் டேக்ஸ் ட்ரீட்டி அப்படின்னு ஒன்று கொண்டு வருவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த பர்டிகுலர் டேக்ஸ் ஹெவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னா, கம்மி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. டேக்ஸை வந்து ஈக்குவலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஓகேங்களா. ஸோ அதுதான் இதில் இந்தியா வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக சைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பற்றின டீட்டெயில் இங்கே கொடுத்துருக்கேன், போய் ரீட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ இன்னும் டைம் நிறையா போயிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் நான் அதை இது பண்ணுறேன். இதுக்கு அடுத்து என்னென்னா, இதில் ஒரு மெயின்ஸ் கொஸ்டினும் கொடுத்துருக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அதை பாருங்கள். உங்களுக்கு வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் டேக்கன் பை தி கவர்மெண்ட் ஓகேங்களா, போத் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவல்னு கொடுத்துருக்கேன். இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு கன்வென்ஷன் சொல்லியிருக்கேன். இந்த கன்வென்ஷனில் கவர்மெண்ட் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்விஸ் பேங்கோட வந்து என்ன ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம கண்ட்ரிலேருந்து நிறையா பேர் அங்கே போயிட்டு வந்து இது பண்ணுறோம். அதேமாதிரி சுவிட்சர்லாந்து கண்ட்ரி கூட என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சில டேக்ஸ் ரிலேட்டட் ட்ரீட்டிஸ் வந்து பண்ணியிருக்கோம். யூஎஸ் கூட டேக்ஸ் ரிலேட்டட் ட்ரீட்டிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் போயிட்டு நீங்கள் பேக்ரவுண்டில் படிச்சுட்டு இந்த ஆன்சர் எழுதுங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் எக்கனாமிக் சாங்ஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு 2 கண்ட்ரிக்குள்ளே பிரச்சனை இருக்குங்க. அந்த கண்ட்ரிக்குள்ளே பிரச்சனை இருக்குன்றதுக்காண்டி 2 பேர் வாருக்கு போக முடியுமா? இப்போ நமக்கும் சைனாவுக்கும் இடையில பிரச்சனை இருக்குது, சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில பிரச்சனை இருக்குது. இப்போ அமெரிக்காவும் சைனாவும் 2 பேரும் பெரிய நியூக்ளியர் பேஸ்டு கண்ட்ரி தான். அப்போ அமெரிக்கா டேரெக்டாக போயிட்டு ஏதோ சைனா வந்து தனக்கு எதிராக பண்ணுறான் அப்படின்றதுக்காண்டி டேரெக்டாக போயிட்டு அட்டாக் பண்ணால் என்ன ஆகும், மிகப்பெரிய வேர்ல்டு வார் தான் வரும் ஓகேங்களா. அப்போ அதை தடுக்கிறதுக்காண்டி வந்த இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் உங்களுக்கு எக்கனாமிக் சாங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எக்கனாமிக் சாங்ஷன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூஎஸுக்கும் சைனாவுக்கும் ஆகலைன்னு ஒன்றே யூஎஸ் என்ன பண்ணிட்டான், நிறையா ப்ராடக்ட் வந்து சைனாலேருந்து வாங்குறத கம்மி பண்ணிட்டான். அதே மாதிரி சைனாலேருந்து வர்ற ப்ராடக்ட்டுக்கு நிறைய டேக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டான். இதுதாங்க எக்கனாமிக் சாங்ஷன். ஸோ இது மேக்ஸிமம் எக்கனாமிக் சாங்ஷன் அப்படின்றது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பான்சர் டெரரிசம், அதாவது ஏதாவது ஒரு கண்ட்ரி வந்து டெரரிசமுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்கனாலோ அல்லது ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் வந்து போடுவாங்க ஓகேங்களா. ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்டிகுலராக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வார் இந்த மாதிரி விஷயங்களை ரெடியூஸ் பண்ணும். ஆனால் எந்த ஆகும் அப்படின்னா, ரிசீவிங் கண்ட்ரி எந்த கண்ட்ரிக்கு இந்த கண்ட்ரி எக்கனாமிக் சாங்ஷன், இப்போ ஈரான் மேலே எக்கனாமிக் சாங்ஷன் போடுது. அப்போ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானில் உள்ளே இருக்க பிஸ்னஸ் பாதிக்கப்படும். ஆஸ் வெல் அஸ் நிறையா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்லாம் அங்கே வர ஆரம்பிச்சிடும்.
சரி, இதில் வந்து சாங்ஷன்டு கண்ட்ரிஸ், அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரி மேலே இன்னொரு கண்ட்ரி எக்கனாமிக் சாங்ஷன் போடுறாங்க. அப்போ அந்த பர்டிகுலர் எக்கனாமிக் சாங்ஷன் வாங்குது பார்த்தீங்களா, அந்த கண்ட்ரியில் என்னென்னலாம் பிரச்சனை வரும்னா 2 இதில் பிரச்சனை வரும். ஒன்று வந்து பிஸ்னஸ் இதில் பிரச்சனை வரும், இன்னொன்று கண்ட்ரியோட எக்கனாமிக் காஸ்ட்டில் பிரச்சனை வரும். இப்போ சில இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ யூஎஸ்க்கு வந்து ஹவாய் அப்படின்ற சைனீஸ் நிறுவனம் பிடிக்கல. யூஎஸ்க்கு வந்து ஹவாய் அப்படின்ற சைனீஸ் நிறுவனத்தை பிடிக்கல. அவன் வந்து நிறையா வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா டேட்டா திருடுதான் அப்படின்றதுக்காண்டி என்ன பண்ணாங்க அப்படின்னா யூஎஸ் வந்து என்ன பண்ணால் ஹவாய் மேலே மட்டும் எக்கனாமிக் சாங்ஷன் கொண்டு வந்தான். ஓகேங்களா? அப்போ அந்த ஹவாய் நிறுவனத்திற்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பிரச்சனை வரும், நிறைய வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் பிரச்சனை வரும். ஸோ இதுதான் வந்து என்னென்னா எக்கனாமிக் காஸ்ட் ஃபார் பிஸ்னஸ். இதே இது ஒரு கண்ட்ரி மேலே போடுறான் அப்படின்னாலும் அந்த கண்ட்ரிக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். ஓகேங்களா? இப்போ கரண்ட்டாக வந்து யூஎஸ் எந்தெந்த கண்ட்ரி மேலாம் போட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிரியா, நார்த் கொரியா, ரஷ்யா, வெனிசுலா, கியூபா, சைனா, ஈரான், டர்க்கி. ஓகேங்களா? ஸோ நம்ம யார் மேலேயாவது எக்கனாமிக் சாங்ஷன் போடுறோமா அப்படின்னா ஏன் யூஎஸ் போடுறது மட்டும் பேசுகிறோம் அப்படின்னா யூஎஸ் வந்து மிகப்பெரிய எக்கனாமி அண்ட் அவனோட டாலரை தான் எல்லோரும் யூஸ் பண்ணுறோம். அதனால தான் அவனுடைய எக்கனாமிக் சாங்ஷன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் நம்மளுடைய எக்கனாமிக் சாங்ஷன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. நெக்ஸ்ட், இதனால் என்ன ஆகுது, என்னென்ன இஷ்யூஸ்லாம் இன்னும் எக்கனாமிக் சாங்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் கிளாரிட்டி. நமக்கு யூனிலேட்ரல் சாங்ஷன் வருது சில நேரங்கள். யூனிலேட்ரல் அப்படின்னா ஒரு கண்ட்ரி தானாகவே முடிவு பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா சாங்ஷன் போடுவோம். இப்போ யூஎஸ் மாதிரியான கண்ட்ரினால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் சாங்ஷன் போடுறதுனால மற்ற கண்ட்ரியும் அஃபெக்ட் ஆகிறான். இப்போ ஈரான் மேலே என்ன பண்ணிட்டான், சாங்ஷன் போட்டுட்டு என்ன சொன்னான் அப்படின்னா ஈரான் கூட எவனெல்லாம் வர்த்தக தொடர்பு வச்சுருக்கானோ அவன் மேலேயும் சாங்ஷன் போடுவேன்ட்டான். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், யூஎஸ் கூட ஆல்ரெடி வந்து நம்ம கனெக்ஷனில் இருக்கோம், யூஎஸோட டாலர் தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ யூஎஸ் சொல்கிறத கேட்குற மாதிரி ஆகிடுது. அப்போ நம்ம கண்ட்ரியோட சாவர்னிட்டி அப்படின்றது அஃபெக்ட் ஆகுது. அதுதான் அதர் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாவர்னிட்டி ரொம்ப அஃபெக்ட் ஆகும். இந்த சாங்ஷனை நிறையா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த பர்டிகுலர் உங்களுக்கு யூஎஸ் வந்து நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால் குளோபல் மார்க்கெட் லெவலில் ரொம்ப பிரச்சனையாகும். சப்ளை செயின் இதில் எல்லாத்துலேயுமே பிரச்சனையாகும். இதே மாதிரி நிறைய வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி சாங்ஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. அதாவது ஒரு சாங்ஷன் போட்டால் போதாதா, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்டர்னலாக இன்னும் நிறையா சாங்ஷன்ஸ் போடுவாங்க. ஓகேங்களா? இப்போ நார்த் கொரியா மேலெலாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு சாங்ஷன்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. எங்கள் யுனைடெட் நேஷன்லேயே சாங்ஷன் போட்டிருக்காங்க. யூஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவனுக்குன்னு ஒரு ஆக்ட் இருக்குது, டிஃபென்ஸ் ஆத்தரைசேஷன் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குது. அந்த ஆக்ட் மூலமாக இன்னும் நிறையா வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் கொரியா மேலே போட்டுக்கிட்டு இருக்கான். இதனால ரியாக்ஷனரி த்ரெட் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரியாக்ஷனரி த்ரெட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீ எந்த கண்ட்ரி மேலே சாங்ஷன் போடுறியா அந்த கண்ட்ரி திருப்பி உன் மேலே சாங்ஷன் போடுவான்ல, அப்போ இந்த 2 கண்ட்ரி சாங்ஷன் போட்டு அடிச்சுக்கிறதுக்கு நம்ம அழுவணும். அதுதான் ரியாக்ஷனரி சாங்ஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இதேமாதிரி அன்இன்டெண்டட் கான்சிக்வன்சஸ் நிறையா கிரியேட் ஆகும். அந்த கண்ட்ரியோட எக்கனாமிக் சாங்ஷன் யார் பண்ணுறதுனால அந்த எக்கனாமிக் சாங்ஷன் போகுதுன்னா அந்த நாடு தலைவர்கள் பண்ணுறதுனால அந்த எக்கனாமிக் சாங்ஷன் வந்து அந்த கண்ட்ரி மேலே போகுது. இதனால் யார் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னா அல்டிமேட்டாக யார் பாதிக்கப்படுவாங்கன்னா அங்கே இருக்க பீப்புள் தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இதில் ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் கேட்டிருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதுதான் நீங்கள் இது வரைக்கும் கேட்டது. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னமும் நீங்கள் டெய்லி அப்லோட் பண்ணுறதை முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.